பரமக்குடி அருகே நிலத்தை பிளாட்டுகளாக பிரித்து வரன்முறைப்படுத்த 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பரமக்குடி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இளங்கோவன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். அண்டக்குடி கிராமத்தில் உள்ள இடத்தை வரன்முறைப்படுத்த அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்திய பின்னரும் 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக மனுதாரரிடம் கேட்டுள்ளனர். அதனை கொடுக்க விரும்பாத மனுதாரர் இதுகுறித்து ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுத்தார். ரசாயனம் தடவிய நோட்டுகளை இளங்கோவனிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை பிடித்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினத்தில் 750 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கொடுத்த தகவலின்படி கல்வெட்டு ஆய்வாளரான ஆறுமுகநேரியைச் சேர்ந்த முனைவர் தவசிமுத்து அந்த கல்வெட்டை படியெடுத்து ஆய்வு மேற்கொண்டார். அதில் உள்ள எழுத்துக்கள் மூலம் இது 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு என தெரிய வந்துள்ளது. பழமை மாறாமல் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை தமிழக அரசும் தொல்லியல் துறையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதே என் போன்ற சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வெல்டிங் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் தீக்காயமடைந்தனர். பன்ருட்டி பணிக்கன்குப்பம் சாலையில் இயங்கி வந்த கார் ஒர்க் ஷாப்பில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. திடீரென எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் கடையின் உரிமையாளரான ஆண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி மற்றும் ஊழியர்கள் அஸ்வின், சிறுவன் கிஷோர் ஆகியோர் தீக்காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் 3வரையும் மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காடம்புள்ளியூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ஆந்திர மாநில கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநில கரும்புகள் மற்றும் புரோக்கர்களின் கரும்புகள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் நெல்லை போன்று கரும்பிலும் வியாபாரிகள் புகுந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஆலை நிர்வாக அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்று நடப்பதாக கூறிய விவசாய சங்கத்தினர் இனி வரும் காலங்களில் இதனை தடுக்காவிட்டால் விவசாயிகளை இணைத்து பெரும் போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரித்துள்ளனர். மேலும் விவசாயிகள் கரும்பு வழங்கியதற்கான நடப்பாண்டு பாக்கி தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இடைக்காடு கிராமத்தில் பன்றி கூட்டங்கள் அதிகரித்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பன்றி வளர்ப்பவர்கள் உரிய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் பன்றி கூட்டம் ஊருக்குள் துர்நாற்றத்தோடு சுற்றித் திரிவதாக தெரிகிறது. இதனால் மூளைக்காய்ச்சல் போன்ற நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் எழுந்துள்ளது. நைட்டு பகல் தூங்க முடியல. ஒரு மாட்டுக்கு தண்ணி தொட்டியில் தண்ணி கூட வைக்க முடியல. நிம்மதியாக மாட்டோல் கட்டுறதுக்கு தண்ணி கூட வைக்க முடியல. எல்லாத்தையும் உருட்டுது. ஜாமாஞ்சட்டு தோடம் கூட எல்லாத்தையும் அலசுது. பன்றி வளர்ப்பவர்களிடம் விதிமுறைகளை தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாத பட்சத்தில் போராட்டம் நடத்துவோம் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே பேருந்துக்காக காத்திருந்த சிறுமியை லாரியில் ஏற்றிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புழல் கேம்பஸ் சந்திப்பில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் 15 வயது சிறுமி மூலக்கடை செல்வதற்காக காத்திருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் சிறுமியை தனது லாரியில் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் சென்றவுடன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் புழல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் லாரி ஓட்டுநரான கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.